வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில சொத்துக்காக சண்டை போட்டதை பார்த்திருக்கோம். தன்னுடைய கணவரை விட்டு கொடுக்க முடியாத உரிமை போராட்டத்தையும் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு பையன், 2 தாய்மார்கள். இந்த 2 தாய்மார்களுமே அந்த பையன் என்னுடைய மகன்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. அதுக்கான தகுந்த ஆதாரங்களும் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க 2 தாய்மார்களும். இதை வச்சுட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போயிருக்காங்க. இருந்தும் இந்த பையன் உண்மையிலேயே யாருடைய குழந்தைன்ற புதிருக்கு விடை கிடைக்கல. இன்னைக்கும் கடைசியில நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இந்த 2 குடும்பத்தையும் உட்கார வச்சு சமரசம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த பையன் சில ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன தன்னுடைய மகன்தான் என்கிறார் கலைச்செல்வி. இல்லை இல்லை, நான் பெற்ற மகன் குமரவேல் என்கிறார் கற்பகம். இயல்பான மனநிலையில் இல்லாத இந்த பையனும் வாய் திறந்து தான் யார் என்று கூற முடியாத நிலைமை. உண்மையில் இந்த பையன் எந்த தாய்க்கு சொந்தம்? கலைச்செல்வி சொல்றாங்க, என் பையன் 16 வயசுல காணாம போனா. ஆனா நாங்க அவனை 3 வருஷத்துல தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு எங்க பையனை எங்களால சொந்தம் கொண்டாட முடியலன்றாங்க. அது ஏன்னு கேட்போம். கலைச்செல்வி, உங்க பையனுக்கு என்ன இப்போ 19, 20 வயசு இருக்குமா? 19 வயசு நடந்துகிட்டு இருக்கு. எப்படி காணாம போனாரு? அவன் காணாம போறதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அம்மா வீட்டுல விட்டுட்டு நான் வேலைக்கு போயிருந்தேன். விளக்கு பூஜை, கோயில் விளக்கு பூஜை, ஐயப்பன் கோயில் விளக்கு பூஜை. அம்மா அப்பாட்ட விட்டுட்டு விளக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவன் கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்ல. அவனுக்கு என்ன சொன்னாலும் பாத்திரம் எடு, தண்ணி எடு, உட்காரு, சாப்பிடு, எல்லாமே தெரியும். அந்த வயசுக்கு ஏத்த வளர்ச்சி இல்ல. அப்பாட்ட விட்டுட்டு அம்மா வெளியே வந்துட்டாங்க. அப்பா கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு கட்டில் மேல படுத்தவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. இவன் அவர் தூங்குற வரைக்கும் பாத்துட்டு இருந்துட்டு கதவை திறந்து வெளியே வந்துட்டான். விட்டா வெளியே வந்ததுமே அவன் வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கான். பஸ் வந்து அவன் எப்பயுமே ஏறிடுவான். அதனால நாங்க அவனை பிடிச்சு வைப்போம் எப்பயுமே. அது மாதிரி அன்னைக்கு அந்த பஸ் வரும், எந்த பஸ் வந்து எந்த அவன் பாட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். காணோம். நான் வேலை முடிச்சு 8 மணிக்கு வந்து கேட்டேன், இது மாதிரி வரலமா அப்பா, நாங்க தேடுறோம், அவனை காணோம் அப்படின்னாங்க. எல்லா இடமும் நாங்க தேடணும். நைட்டு 12 மணி வரைக்கும் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அப்புறம் காலைல 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தேடணும், கிடைக்கல. காலையில 8 மணிக்கெல்லாம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டு காணவில்லைன்னு பேப்பர் அடிச்சு கொடுத்தாங்க. அதுல இருந்து நாங்க விடுறதே இல்லை. ஒரு நாள் கூட விட மாட்டேன் நான். எங்க வீட்டு எண்ணூர்ல இருந்து பிராடு வரைக்கும் கூட நடந்தே வந்தேன். ஒரு நாள்லாம் வழியில எங்கன்னா இருப்பான்ட்டு இல்ல, தேடிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் நாங்க 3 வருஷமா தேடிதான் இருந்தோம். தேடுறான்லாம் அந்த காணவில்லை போஸ்ட் ஒட்டிடுவேன் நான். அதுக்கப்புறம் தான் ஐசஸ் சுடுகாட்டுல இருந்து விவோ எனக்கு போன் பண்ணியிருந்தாரு. இந்த பையன் இங்க 2.5 வருஷமா ஒரு பையன் இருக்காமா, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், ஒரு ரூபாய் கேட்பான் எல்லார்கிட்டயும். அந்த 1 ரூபாய் கொடுத்தா பிஸ்கட், டீ வாங்கி சாப்பிடுவான், இந்த சுடுகாட்டுல படுத்துப்பான், மோட்டர் போட சொல்லிட்டு குளிச்சுட்டு இங்க படுத்துப்பான் அப்படின்னு சொன்னாரு. நாங்க உடனே வந்தோம். நேத்தெல்லாம் இருந்தா இன்னைக்கு இல்ல, நீங்க உங்க நம்பரை கொடுத்துட்டு போங்க, அவன் வந்த அன்னைக்கு நாங்க பிடிச்சு வச்சிடறோம், வந்து கூட்டிட்டு போங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு போன் பண்ணிட்டாரு. சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம், அம்மா பையனை பிடிச்சு கட்டி வச்சிருக்கோம், நீங்க உடனே வாங்க அப்படின்னு. நானும் உடனே ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கிருந்து ஒரு 2 பேரை கூட்டிட்டு வந்தா அதே மாதிரி ரோட்டு மண்ணில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் வரும்போது என் கண்ணு முன்னாடியே நான் அதை பார்த்தேன். மணிகண்டானோடனே வந்துட்டான் எங்க கிட்ட. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து குளிப்பாட்டி சாப்பாடுலாம் கொடுத்துட்டு எல்லாரும் வந்து பாக்குறாங்க, ஏன்டா போன அம்மா விட்டுட்டுனா பஸ் வந்தது நான் போயிட்டேன் அப்படின்னா. சரி போலீஸ்ல போய் நம்ம ஆர்டர் பண்ணணுமே, அவனை எஃப்ஐஆர் இருக்குதேன்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போனேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, காலையில கூட்டிட்டு வாங்கம்மா, நைட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நைட்டு என் கூட நல்லா சந்தோஷமா அவன் தம்பி கூட விளையாண்டான், என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டான், சிரிச்சான், நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தான். காலைல கூட்டிட்டு போனோம். கூட்டு போனோடனே இவங்க 3 ஆட்டோ பிடிச்சு வந்துட்டாங்க. அயோத்தி குப்பத்துல இருந்து. இவனை பிச்சை எடுக்க வச்சு பழகி இருக்காங்கல்ல, அந்த கும்பல் ஒரு 3 ஆட்டோ போட்டு ஆளுங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. வந்தோடனே இவன் நாங்க கூட்டிட்டு வரும்போது இவன் பாக்கெட்ல ஒரு 70 ரூபாய் சில்லறை வச்சிருந்தான். அந்த சில்லறை எங்க கிட்ட குடுக்கவே இல்லை. அவன் குடுறாதுன்னா கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். அந்த நைட்டெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு படுத்துருந்தான். அதை காலையில ஸ்டேஷன் வந்து அந்த கிளவிய பார்த்த உடனே கூப்பிடுறான், ஆயா வா, காசு இருக்கு வா. 3 வருஷம் ஆச்சு அந்த பையன் அவங்க கிட்ட போய். எங்களெல்லாம் தெரியுது, ஆனா கூப்பிட்டா வரமாட்டேன்னுவான். அந்த கிளவிய பார்த்ததும் ஆயாவா ஆயாவா. அந்த அம்மா போலீஸ்ல என்ன கம்ப்ளைண்ட், என்னம்மா வயசு? எனக்கு 85 வயசு ஆச்சுங்க. கிளவியோட 9வது குழந்தையா இந்த பையன். அப்ப போலீஸ்காரங்க கேட்டாங்க, உங்க பிள்ளைன்னு சொல்றீங்க, அவன் பைத்தியமா இருக்கிறான், அவனை எப்படி பிச்சை எடுக்க விட்டீங்கன்னு கேட்டாங்க. நாங்கெல்லாம் எடுக்க விட மாட்டோம், அவனே போய் எடுப்பான். போனா டான்ஸ் ஆடுவோம். எங்கிட்ட இருக்கும்போது அப்படிதான் செய்வான். ஊர்வலம் போச்சுன்னா அந்த பழம் டான்ஸ் ஆடுற பழம் அது மாதிரி அங்க போய் அதே மாதிரி டான்ஸ் ஆடினா அந்த சுடுகாடு போகிறதுல அந்த ரைட்டருக்கு வந்து அந்த சுடுகாட்டுல ரத்தம் எழுதணுமா
அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதை வச்சுதான் அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது. அவன பர்த் சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட், அப்புறம் ஊனமுற்றவர்கள் சர்டிபிகேட் இதெல்லாம் கூட நாங்க வச்சிருந்தோம். எல்லாமே போலீஸ்ல மறுநாள் நாங்க கொண்டு காமிச்சோம். அவங்க உரிமை கொண்டாடும் போது என்ன பண்ணா ரொம்ப பிரச்சனையா ஜாஸ்தி ஆகி போச்சு இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப இந்த ஏசி வந்து என்ன சொல்லிட்டாரு, குழந்தை நைட் இங்க இருக்க நாளை காலை நம்ம கோர்ட்ல ஆர்டர் பண்ணிடலாம். கோர்ட்ல ஆர்டர் பண்ணி அவங்க நிக்க வச்சாங்க பாரு, எங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த நைட்டு ஏதோ அவங்க சம்திங். நாங்க கோர்ட்டுக்கு போகும்போது போலீஸ்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, வாங்கம்மா நீங்க அங்க கோர்ட்ல நிக்க வேணாம், நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு என்ன மட்டும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன சார் அவங்க அங்க நிக்கிறாங்க, பையன் அங்க இருக்கான், என்ன மட்டும் ஸ்டேஷனுக்கு போக சொல்றீங்க? இல்லம்மா எல்லாரும் அங்க வந்துருவாங்க, நீங்க வாங்க வண்டியில ஏறுங்கன்னு எங்களை வண்டியை எடுத்து எண்ணூர் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா பிள்ளை வரல, இந்த கூட்டமும் வரல. இப்ப எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எங்களை கூட்டி வந்திருக்கேன் அவங்க வரல, அப்ப எங்க பையன் அங்க என்ன பண்ணீங்கன்னா, இல்லம்மா நாங்க கெல்லிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப போறோம். அவன் வந்து அதாவது அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, பிள்ளை பிறந்ததுல இருந்து நல்லா இருந்தான், மூளை காய்ச்சல் வந்துதான் அவனுக்கு மென்டல் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எங்களோட இது என்னன்னா, அவன் பிறப்பே மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை. பிறப்பே அவன் ரெய்னி ஹாஸ்பிட்டல்ல பிறந்தான், பிறந்ததே அவன் மூளை வளர்ச்சி இல்லாதவன் தான். அந்த ஸ்கூல்ல தான் நாங்க படிக்க வச்சிருக்கோம்னு எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்தோம். அதனால ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, கோர்ட்ல இது மாதிரி அந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் தான் ரிசல்ட் தெரியுமா, நீங்க போய் சண்டை கண்டெல்லாம் போடாதீங்க, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. நான் உடனே அவகிட்ட சண்டை போட்டுட்டு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறியா, இல்ல நான் மறியல் பண்ணவான்னு சொல்லி அராஜகம் பண்ணேன். அப்ப உடனே நீங்க அப்படியா இருந்தா வாங்க, போற வந்தா நீ என்ன கோர்ட்டுக்கு போமா திருவத்தூருக்குன்ட்டாங்க. அப்புறம் நானும் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு வந்துட்டோம். நாங்க வரவும் எல்லாரும் நிக்கிறாங்க அங்க. இந்த பையனை அவங்க கிட்ட கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்க சொல்லி போலீஸ்காரங்க காவ காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு. இப்ப எனக்கு ரொம்ப கோவம் வந்து சண்டை போட்டேன். சண்டை போட்டுட்ட பிறகு குழந்தைய அந்த பைக்ல உட்கார வச்சு போலீஸ்காரர் கெல்லிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. காலையில கெல்லிஸ் ஆஸ்பத்திரி போகும்போது அவங்க ஏற்கனவே அங்க இருக்கிறாங்க. நான் 1 மாசமா அந்த ஆஸ்பத்திரி போய் என் பிள்ளைய பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் எவ்வளவு சொல்றேன், யாருமே கேட்கல, என் பேச்சு கேட்கல. அந்த பிள்ளை எந்துதான்றதுக்கு எல்லா ஒரு இதுமே நான் கொடுத்துருக்கேன், ஆதாரங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன். அவங்க கிட்ட எதுவுமே இல்ல, ஒரே ஒரு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ்ல, அதுவும் குமரவேலுன்னு பேர்ல இருக்கு. எங்க கிட்ட மணிகண்டன் தான் இருக்கு, அவங்க கிட்ட குமரவேலுன்னு இருக்கு. மணிகண்டன்னா தான் அவன் பாக்குறான், குமரவேலுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அதனால எல்லாமே எங்க பக்கம் இருக்குன்ட்டு கடைசி அந்த 30 நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்துட்டு 31ஆவது நாள் திருப்பி கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னா, இவன் பிறப்பே மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, அவங்க சொன்னது பொய்ன்றது அதுவும் வந்துருச்சு. சரி, அந்த ஒண்ணுதான் அவங்களுக்கு சாதகமா இருந்தது. கடைசியில அதுவும் எங்களுக்கே இதாயிருச்சு, ஏன்னா நாங்க சொன்னதுதான் உண்மைன்னு வந்துருச்சு. அது ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அப்ப ஓம்ல கொண்டு விட்டுருங்க அப்படின்னு ஓம்ல கொண்டு விட்டுட்டாங்க. அந்த ஓம்ல விட்டோன்னே இவங்க எல்லாமே திரும்பி ஓமுக்கு போயிட்டாங்க. உங்களையும் அந்த அம்மாவையும் நிக்க வச்சு அந்த பையனை அனுப்புவாங்க, யாரு கூட போறோன்னா அவங்க கிட்ட போட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாங்க போனோம், 2 பேரும் நிக்க வச்சா நேரா பையன் எங்க கிட்ட தான் வந்துட்டான். அவங்க உடனே சண்டை, குழந்தைய அனுப்பலன்னா உன்னைய வெட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. ஓம்ல சண்டை போட்டு அந்த நைட்டே அவங்க பிள்ளைய வாங்கிட்டு போயிட்டாங்க மேடம். நான் உடனே போலீஸ்ல போய் திருப்பி சொன்னேன், என்னங்க காணும் பிள்ளைய காணும்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, தேடி கொடுக்குறேன்றீங்க, இப்படி ஒரு தீர்ப்பு, இப்படி ஒரு நியாயமா, இதுக்குதான் போலீஸா நீங்க? போய் நான் அழுது கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, முடிஞ்சா நீ போய் ஹைகோர்ட்ல கேஸ் போடுமா, எங்கனால இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. சரி, இப்போ நீங்க 3 வருஷமா வேற என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? இதுதான், வேற என்ன நாங்க முயற்சி தேடிக்கிட்டு தான் கண்டுபிடிச்சோம். கோர்ட்லயே வந்து டிஎன்ஏக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அது பணம் அதிகமாகும்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்க கஷ்டப்படுறோம். எவ்வளவு ஆகுமா? 35,000 ஆகும். 35,000 ஆகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யறோம். அதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு நாங்க பேசுறோம். சொல்ல துடிக்குது மனசு.